டேய், என்னடா பேசிட்டு இருக்க நீ? கர்ணா நம்ம உப்பை சாப்பிட்டு நம்ம வீட்டில் வளர்ந்தவன்டா. நம்மளை மீறி அவன் எதுவும் செய்ய மாட்டான். டே கர்ணா, பரவாயில்லடா. நீ ஒரு காரணத்தோட தான் முடியாதுன்னு சொல்லியிருக்க. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. நான் அங்கே சொன்னதுக்கு காரணம் அது எங்கள் அம்மாவோட தாலி. அதனால தான் என்னால் கழட்ட முடியாதுன்னு. அப்படி நான் கழட்டினா எங்கள் அம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. டேய், அதான் ஏற்கனவே சொல்லிட்டியடா. ஓ அம்மாவும் ஏன் அம்மாவும் வேற வேறையா? இந்த வர்றா, நீ அங்கே வச்சு சொன்னப்பவே எனக்கு புரிஞ்சிச்சுடா. கர்ணா, நீ அவன் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காது. அவன் தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. திவாகரன் மேலே எனக்கு என்ன வருத்தம்? சரிடா, நீ மார்க்கெட்டு போய் வசூல் எல்லாத்தையும் முடிச்சு வந்துடு. சரிண்ணே. நீ அதை அவளுக்கு கொடுக்குற தண்டனைன்னு சொன்ன. எனக்கு அது சரின்னு பட்டது. ஆனா நீ சொல்ற மாதிரி அவளுக்காக அவனை விரட்டி விட்டா நஷ்டம் யாருக்குன்னு யோசிச்சு பாரு. நமக்கு தானே. நீ தானே சொன்ன, நாம எது சொல்லி ஏவி விட்டாலும் மறுபேச்சு கேட்காம செய்யற நாயின்னு. அப்படி ஒரு நன்றி உள்ள நாய் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. நாம என்ன சொன்னாலும் யோசிக்காம செய்யற அடிமடாவ. இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்து வச்சிருக்கோம். நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு விஸ்வா கேஸ்ல வந்து சரண்டான மாதிரி முன்னாடி வந்து நிப்பா. இப்படி ஒருத்தரை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி விஸ்வாசன ஒரு போதையை காட்டி நம்ம கூட வச்சுக்கணும். இன்னைக்கு அவங்க அம்மாவை காரணம் காட்டி தானே நம்ம சொன்னதை செய்ய மறுத்திருக்கான். இப்போ அவனை துரத்தி விட்டா நமக்கு தான் நஷ்டம். இவனை மாதிரி ஒருத்தனை கையில் வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? நீங்கள் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து மாப்பிள்ளை அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் தாலியை கழட்டாம இருந்ததுக்கு காரணம் அது அவங்க அம்மா தாலின்னு சொன்னாரு. அது என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்தால கழட்டலன்னு சொல்லலையே. பா, உண்மையிலே என் தாலியை கழட்டாமல் இருந்த காரணம் சிஸ்டர் மேலே இருந்த பாசம்தான். அவங்க அண்ணன் முன்னாடி வெளிப்படையாக சொல்ல முடியல, அதனால இப்படி கதையை சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வாட்டி கூட அவங்க அண்ணன் பேச்ச மீறினதே கிடையாது. என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவான். ஆனால் முதல் தடவை அவங்க அண்ணன் பேச்ச மீறி இருக்கான். அதுக்காகவாவது அவனை பாராட்டி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? சிஸ்டர் தான். பார்த்தீங்களா சிஸ்டர், அவன் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே இல்லை. ஆனால் அதையும் உண்மையாக்குற மாதிரி இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவெடுத்திருக்கான்ல, இப்போ வாட்சி நம்புங்க சிஸ்டர். சிஸ்டர், ரொம்ப யோசிக்காதீங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க சிஸ்டர். பிரச்சனைலாம் சரியாக போயிடும். ஆமாம்மா, தம்பி சொல்ற மாதிரி மாப்பிள்ள உனக்காகத்தான் தாலியை கழட்டாம இருந்திருந்தாருனா அவர் நம்ம பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாருமா. பதிலுக்கு நம்மளும் ஒரு அடி எடுத்து வைக்கணும் இல்ல? அக்கா, கர்ணா வந்துட்டா. பாண்டி வீட்டுல வச்சுதான் நம்மளால அவங்ககிட்ட ஒன்னும் பேச முடியல. வாங்கக்கா, நம்ம போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். சரி, போலாம் வா. சித்தி, நானும் வரேன். வா. ஐயோ கர்ணா, முதல்ல கைய குடு. இன்னைக்கு நீ கலக்கிட்ட. என் புருஷன் சொன்னது எதையும் கண்டுக்காம நீ பண்ணதுதான் சரி. பரவாயில்லண்ணா, இன்னைக்கு நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கர்ணா, கிருபா மாமா இந்து கழுத்துல இருந்து தாலியை கட்ட சொன்னதோ எங்க நாம நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு பதறிட்டேன். ஆனா அவங்க சொல்லியும் நீ அவ கழுத்துல இருந்து தாலியை கட்டாம இருந்த பாத்தியா? நீ எங்கேயோ போயிட்ட கர்ணா. இருந்தாலும் இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்திருந்தா கழுத்துல கட்டின மாங்கல்யத்தை கழட்ட சொல்லியிருப்பாங்க. சரி, அதை விடு. நீ இன்னைக்கு முதல் தடவையா உங்க அண்ணனுங்க பேச்ச மீறி இருக்க கர்ணா. பொதுவா உன் அண்ணனுங்க குதியினா குதிப்ப, வெட்டுனா வெட்டுவ, தலையாட்டுனா ஆடிட்டே இருப்ப. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா உங்க அண்ணனுங்க சொன்னதை எதிர்த்து நல்லது பக்கம் நின்னு இருக்க பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சிஸ்டர், மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றேன், நினைக்கிறேன், எடுத்து பேசுங்க. இல்ல, இது அவர் அண்ணன் திவாகர் நம்பர். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சிஸ்டர், எடுத்து பேசுங்க. ஒருவேளை மாப்பிள்ள கூட அந்த அம்மையில கூப்பிடலாம் இல்லையா? பேசுங்க. ஹலோ, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. என்ன என்ன நடக்குதுங்க? எல்லாருமா சேர்ந்து உன்னை இந்து கிட்ட பேச சொல்லி தூண்டி விடுறாங்களா? இல்ல தம்பி, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவன் தாலியை கழட்ட மாட்டான்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம் தான் இல்ல? அதான் அவனை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கீங்களா? உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? நீ தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னது ஆரம்பத்தில் எங்க பேச்ச மீறின மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அண்ணன் உன் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காரு. அதனால நீ சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அவரு உன்னோட முடிவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதை நானும் புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கேன். ஏன்னா இன்னைக்கு நீ தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அம்மாவோட தாலின்னு சொன்ன. இதுல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தாலியை கழட்ட முடியாதுன்னு சொன்னது அவ மேல இருக்கிற பாசத்தாலேயோ அக்கறையினாலேயோ கிடையாதுல்ல. படுபாவி, எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா? சி, நீ தைரியமா சொல்லு கர்ணா. இந்துவை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் தாலியை கழட்டலன்னு சொல்லு கர்ணா. இப்பவே மொத்தத்தையும் போட்டு உடச்சிடு. சொல்ற, நீ உண்மையை சொல்லலைன்னா எல்லாரும் நீ அவன் மேல இருக்கிற பாசத்தால தான் தாலியை கழட்டலன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க.